அனைவருக்கும் வணக்கம். கல்வியே துணை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், இந்திய அரசியலமைப்பு வரலாற்றின் பின்புலம். நம்ம பள்ளி புத்தகத்தில் இந்த விளக்கங்கள் எதுவும் இடம்பெறாது தெளிவாக. இது நம்ம ஒரு அவுட் சோர்ஸ்லேருந்து தான் படிச்சுக்கணும். இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த தேர்வுக்குமே இது பயன்படக்கூடிய ஒன்று. அது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு நடத்துகிறேன். இது பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு 2 பார்ட்டாக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வீடியோ உங்களுக்கு வரும். பார்ட் 2 எப்போ அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்ட்லேயே உங்களுக்கு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேட்லேயே உங்களுக்கு பார்ட் 2 வந்துடும். சரியா? மொத்தமே இது 2 பார்ட்டு தான். சரி, இதில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா, ஐரோப்பா அப்படிங்கிற ஒரு கண்டத்திலிருந்து சில நாடுகள் வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. இந்தியா என்பது ஆசியாங்கிற கண்டத்தில் இருக்கிறது தான் இந்தியாங்கிற நாடு. உலகத்தில் மொத்தம் 7 கண்டங்கள் இருக்குது. அதில் ஆசியாங்கிற கண்டத்தில் பல நாடுகள் இருக்குது. அதில் தான் நம்ம இந்தியாங்கிற ஒரு நாடு. அதே மாதிரி அந்த 7 கண்டத்தில் ஐரோப்பான்னு ஒரு கண்டம் இருக்குது. அந்த கண்டத்துலேயும் நிறைய நாடுகள் இருக்குது. அதில் இருக்கிற சில நாடுகள் தான் பிரான்ஸ், இங்கிலாந்து, டென்மார்க், இவங்க எல்லாரும் போர்ச்சுகீசியர்கள், இவங்க எல்லாரும் அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ அவங்க அங்கிருந்து வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. அதில் போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. வாஸ்கோடகாமா தான் வந்தார். இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல படிச்சிருப்போம். ஸோ இப்படி வணிகம் செய்வதற்காக இத்தனை நாடுகள் ஐரோப்பா கண்டத்திலேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாலுமே, ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள், அதாவது இங்கிலாந்து மட்டும் நம்ம நாட்டையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை கைப்பற்றிட்டார்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கக்கிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திர போராட்டம் நடந்து 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்களை வெளியேற்றி நமக்கான சுதந்திரத்தை நம் தலைவர்கள் பெற்று தந்தார்கள். அதுக்கப்புறம் தான் 1950 ஜனவரி 26 நமது நாட்டிற்கான இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை நாம் வெளியிட்டு அதன் அடிப்படையில் நமது நாடு செயல்படுகிறது. ஒரு நாடு செயல்படுவதற்கு 2 விஷயம் வேணும். ஒன்று, அந்த நாட்டிற்கான சுதந்திரம். அதுக்கப்புறம் சுதந்திரம் பெற்ற அந்த நாட்டிற்கு தேவையான ஒரு அரசியலமைப்பு புத்தகம். இந்த 2ம் இருந்தால் தான் ஒரு நாட்டால் ப்ராப்பராக செயல்பட முடியும். எதுக்கு அரசியலமைப்பு புத்தகம்? ஏன்னா நம்ம நாடு சுதந்திரம் பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரும் வாழ முடியுமான்னு கேட்டால் அப்படிலாம் முடியாது. ஒரு சில ரூல்ஸ் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறீங்க. அந்த ஸ்கூலில் காலைல 9:30 மணிக்கு வந்துடணும், ஈவினிங் 5 மணிக்கு போயிடணும். அதுக்கு மேலே நான் 5 மணிக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன், நான் நைட்டு இங்கேயே படுத்து தூங்க போகிறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் முடியாது. 5 மணி வரைக்கும் தான் இங்கே இருக்கிற ரூல்ஸ். அப்போ அந்த ரூல்ஸை ஏற்றுக்கிட்டு தான் நம்ம உள்ளே போகிறோம். அப்போது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தால் தான் அங்கே கட்டுப்பாடுகள் இருக்கும், சரியான முறையில் அது செயல்படும். இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா காலைல 9:30 to ஈவினிங் 5:30 சொல்கிறோம்ல. ஸோ அது இருந்தால் அது அந்த ஆஃபீஸோடைய ரூல்ஸ். அதேமாதிரி நம்ம நாட்டுடைய ரூல்ஸ் அப்படிங்கிறது அந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்குது. இப்படிலாம் இருக்கணும், ஒரு குடிமகனுக்கு இந்த உரிமைகள் உண்டு, இந்த உரிமைகள் கிடையாது, இந்த உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கலாம், இங்கே போய் கேஸ் போடுங்க, உங்களுக்கானதை பெற்று தருவார்கள் அப்படிங்கிற எல்லா தகவலும் அதில் இடம்பெற்றும். ஸோ அப்போ அரசியலமைப்பு புத்தகம் என்றால் என்ன? சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் உள்ள குடிமகன்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு என்பதை தெளிவுபடுத்தி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஒரு புத்தகமாக எழுதப்பட்டிருக்கும். அந்த புத்தகம் தான் கான்ஸ்டிடியூஷனல். அதுதான் அரசியலமைப்பு புத்தகம்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆங்கிலேயர்கள் உள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வணிகத்தை தாண்டி அவங்க முக்கியமான 2 போர்களின் விளைவாகத்தான் நம்ம அது நாட்டையே பிடிச்சாங்க. அந்த 2 போர் தான் பிளாசி போர், பக்சார் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 போர். ஏன்னா இந்த 2 போர்லேயுமே ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஒரு வணிகம் பண்ணுறதுக்காக ஐரோப்பா கண்டத்திலேருந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாடாக வரும்போது அதே மாதிரி தான் ஆங்கிலேயர்களும் இங்கிலாந்துலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்களும் இங்கே வணிகம் செய்ய தான் வந்தாங்க. ஜஹாங்கீர் அவர்கள் தான் வணிகம் செய்வதற்காக ஆங்கிலேயர்களுக்கு முதலாக அனுமதி கொடுத்தாரு அப்படின்னு கூட நம்ம படிச்சிருப்போம். முகலாய மன்னரான ஜஹாங்கீர் அவர்கள் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு அனுமதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அப்போது இதோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக அவங்க ஒரு கம்பெனி தொடங்கினாங்கல்ல, அந்த கம்பெனிலேருந்து தொடங்கி தான் அந்த வகுப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஐரோப்பா கண்டத்திலேருந்து போர்ச்சுகீசியர்களாக இருக்கட்டும், பிரான்ஸாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு நாடும் இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனியை இந்தியாவுக்குள்ளே அனுப்பிவிட்டு அந்த கம்பெனியை வச்சு இந்தியாவில் வணிகம் பண்ணாங்க. நம்ம நாட்டில் இருக்கிறதெல்லாம் ஏற்றுமதி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. அவங்களுடைய பொருளை நம்மள்கிட்ட விற்றாங்க. இப்படி ஒரு நாடும் ஒரு கம்பெனியை தொடங்கினாங்க. அதன் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்தை சேர்ந்த அவர்களும் ஒரு கம்பெனியை இங்கே தொடங்கினாங்க. அந்த கம்பெனியின் பெயர் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. அந்த கம்பெனியின் பேர் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவோம்.
இந்த கிழக்கிந்திய கம்பெனிங்கிற வார்த்தை ஒரு காமனான ஒன்று. அதாவது ஐரோப்பா கண்டத்திலேருந்து போர்ச்சுகீஸில் இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இங்கே ஒரு கம்பெனி தொடங்கினா கிழக்கிந்திய கம்பெனிங்கிறது பின்னாடி இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க நாட்டுடைய பேர் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்தியா. அவங்க ஐரோப்பா கண்டத்திலேருந்து ஆசியா பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி இருக்கும். ஸோ கிழக்கு நோக்கி இருக்கிற ஆசியா கண்டத்தில் இந்தியாங்கிற நாட்டுக்கு தான் வணிகம் செய்ய வர்றாங்க. அதனால தான் கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்னு பேர் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரான்ஸ் கிழக்கிந்திய கம்பெனி, ஃப்ரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி, போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனி, டென்மார்க் கிழக்கிந்திய கம்பெனி இப்படிலாம் வச்சுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் ஆங்கிலேயர்களும் இங்கிலாந்துலேருந்து வர அவங்களும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை இந்தியாவில் வந்து வணிகம் செய்வதற்காக அவங்க எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1600 டிசம்பர் 31 இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. இந்த கம்பெனி உருவாக்குறத நோக்கம் என்ன? இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கம்பெனி இது. ஸோ இப்போ ஆங்கிலேயர்களால் அங்கேருந்து ஒரு கம்பெனி உருவாக்கி அந்த கம்பெனி இங்கே அனுப்பிவிட்டு வணிகம் செய்ய அனுப்பிட்டாங்க. சரி, வணிகம் செய்ய அனுப்பிட்டாங்க. வணிகம் செய்யறதுக்கு யார் அனுமதி கொடுத்தா ஆங்கிலேயர்களுக்கு? ஜஹாங்கீர் அவர்கள், முகலாய மன்னரான ஜஹாங்கீருடைய அவையில் தான் அவங்க வந்து அனுமதி கேட்டாங்க. அனுமதியும் கிடைச்சி சூரத்தில் அவங்களுடைய முதல் வணிக மையத்தையும் உருவாக்குனாங்க. இதெல்லாம் நம்ம ஐஎன்எம்ல படிக்கலாம். ஸோ இப்படி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்பது 1600 டிசம்பர் 31 ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டு, அவங்க உருவாக்கப்பட்டது 1600, ஆனால் அவங்க அனுமதி கிடைத்து உள்ளே வந்தது 1613 அப்புறம் தான் இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா ஜஹாங்கீர் அவர்கள் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. அப்போ 1613 டைமில் தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ 1613 வாக்கில் அனுமதி கிடைச்சி உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இப்படி தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிங்கிற அந்த கம்பெனி 1600 ஆரம்பித்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ இப்படி வணிகம் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்தியாவுக்குள்ளே வந்த ஐரோப்பா நாடுகளில் ஒரு நாடு தான் இந்த இங்கிலாந்து நாடு, ஆங்கிலேயர்கள். ஸோ இப்படி உள்ளே வந்தவங்க, அப்படிப்பட்ட அந்த ஆங்கிலேயர்களுக்கும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்காள ஆற்காடு நவாப், வங்காளத்துடைய நவாப்பாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. அது ஏன் வங்காளத்தை மையப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ வந்து இந்தியாவில் வங்காளம் தான் ஒரு மையப்பகுதியாக இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் உள்ள என்ட்ரியாகி வணிகம் பண்ணும் போதெல்லாம் வங்காளம்னு சொல்கிறோம்ல, வங்காளம் தான் ஒரு மையப்பகுதி எல்லாத்துக்கும். வங்காளத்தில் தான் நிறைய வணிகம் நடைபெறும், அங்கே தான் கம்பெனிஸ் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. அப்போது வங்காளத்தை தான் ஒரு மையமாக வச்சு எல்லாமே செயல்பட்டுச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வங்காளத்தில் ஒரு நவாப் ஒருத்தர் இருப்பார், வங்காள நவாப் அப்படின்னு ஒருத்தர், ஒரு மன்னர் இருப்பார். அவருக்கும் ஆங்கிலேய இந்த கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை தளபதிக்கும், அந்த அந்த ஆங்கிலேய படை சார்பாக ஒருத்தர் இருப்பார்ல, அவருக்கும் இடையே ஒரு கட்டத்தில் சண்டை வந்துருச்சு. அவங்க வணிகம் தான் பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் இந்த கம்பெனி மூலயமா உள்ள என்ட்ரி ஆகி வணிகம் பண்ணுறாங்க. ஆனால் வணிகம் பண்ணும்போது அந்த வங்காள நவாப் கிட்ட அனுமதியே கேட்காம சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த வங்காள நவாப்பாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கு கோவம் வருது. நீ வந்து என் ஊருக்கு தான் வணிகம் பண்ண வந்த, ஆனால் எங்கிட்டே நிறைய விஷயங்கள் நீ அனுமதி கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணுற, நான் சொன்னதை கேட்க மாட்டேற அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த வங்காள நவாப்பாக இருக்கக்கூடியவருக்கும் ஆங்கிலேய ஒரு படை தளபதியாக அந்த டைமில் இருக்கிற ராபர்ட் கிளைவ் என்பவருக்கும் ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இப்படி வணிகம் பண்ண உள்ள வந்தவங்க ஆங்கிலேயருக்கும் இங்கே இருக்கிற வங்காள நவாப்புக்கும் இடையே ஒரு முரண்பாடு ஏற்பட்டு 2 பேருக்குள்ள முக்கியமான 2 சண்டை நடந்துச்சு. அந்த சண்டைக்கு பேர் தான் பிளாசி போர், பக்சார் போர். பிளாசி போர் என்பது 1757 நடைபெற்றது. வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர் தான் பிளாசி அப்படிங்கிறது. அந்த இடத்துல அப்போதைய வங்காள நவாப்பாக இருக்கக்கூடிய சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவருக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய படைத்தளபதியான ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவருக்கும் இடையே நடந்த ஒரு சண்டை தான் இந்த பிளாசி போர். ஸோ முதலாக ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய உள்ள வந்த அவங்களும் இங்கே வங்காள நவாப்பாக இருக்கிற ஆல்ரெடி இங்கே இருக்கிற இந்திய மன்னர் வங்காள நவாப் அவருக்கும் இடையே நடந்த ஒரு முதல் சண்டையாக இதான் பார்க்கப்படுது. அப்போ இந்த சண்டையில் யாருமே எதிர்பார்க்கல ஆங்கிலேயர்கள் அந்த ராபர்ட் கிளைவ் வெற்றி பெறுகிறார். மிக மிக கம்மியான படைகள், வெறும் ஒரு 4000-5000 பேர் கொண்ட ஒரு படைகளை வைத்துட்டு இந்த வங்காள நவாப்பாக இருக்கிற சிராஜ் உத் தௌலாட்ட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டார். அதை தொடர்ந்து இன்னொரு போர் நடந்துச்சு, அதுதான் பக்சார் போர். அதுவும் வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர். ஸோ இப்படி பிளாசி போர், பக்சார் போருங்கிற 2 முக்கியமான போர்களில் ஆங்கிலேயர்கள் வங்காள நவாப்பை எதிர்த்து சண்டையை போட்டு ஜெயிச்சுட்டாங்க. அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு வணிகம் செய்ய வந்தோம், ஆனாலும் இந்த இடத்துல ஒரு சண்டை போட்டே நம்ம ஜெயிச்சிட்டோம், இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இந்த இடத்தையே பிடிச்சிடலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த 2 போருடைய வெற்றி
ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நம்ம இந்தியாவில் தடையில்லாத வணிகத்தை செய்வதற்கு ஒரு பெரிய ஒரு ஆரம்பமாக அமையுது. அவங்களுக்கு கண்ட்ரோலே இல்லாமல் அவங்க எல்லா இடத்தையும் அவங்களே எடுத்துக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அந்த 2 போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம். இப்படி தான் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இத்தனை நாடுகள் வணிகம் செய்ய வந்தாலும் இந்த ஆங்கிலேயர்கள் மட்டும் இந்த 2 போரில் ஈடுபட்டு அதில் வெற்றி பெற்றதன் விளைவாக தான் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்தியாவே பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த கம்பெனி தொடங்கினதை பார்த்தாச்சு. இந்த 2 போர்கள் தான் அவங்க வணிகத்தையும் தாண்டி இந்தியாவை கைப்பற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஆரம்ப காலத்தில் அமைந்த போர்களாக கருதப்படுது. சரியா? ஸோ இப்போ இந்த 2 போருடைய பேசிக் சொல்லிடுறேன். ஸோ இப்போ ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்ய வணிகம் பண்ணிட்டு இருக்காங்க. வங்காளம் என்பது தான் மையம். ஸோ வங்காளத்துக்கு தான் ஒரு தலைவர் மாதிரி ஒரு படைத்தளபதி சார்பில் ஆங்கிலேயர்கள் வங்காளத்துக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருப்பாங்க அவங்க கம்பெனியின் சார்பாக. அவர் தான் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவர். அதே டைமில் வங்காளத்துடைய நவாப் அப்படிங்கிற பதவியில் இந்திய மன்னர் யாராக இருந்தாங்கன்னா சிராஜ் உத் தௌலா அப்படிங்கிறவர் இருந்தார். அப்போ இந்த சிராஜ் உத் தௌலா வங்காளத்தில் எப்படிலாம் இருக்கணும் என்னெல்லாம் பண்ணணும்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு வணிகம் பண்ண கொடுத்துருக்காரு. ஆனால் அதையெல்லாம் மீறி அவங்க செயல்படுறாங்க. அப்போ இவருக்கு கோவம் வருது. அப்போ இப்படி ராபர்ட் கிளைவுக்கும் இங்கே இருக்கிற வங்காள நவாப்பான சிராஜ் உத் தௌலாவுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண்பாடு ஏற்பட்டு 2 பேருக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பே ஏற்படுது. இது இன்னும் உச்சத்துக்கு எங்கே போணுச்சுன்னா இவங்க 2 பேரும் ஏற்பட்ட அந்த முரண்பாட்டின் காரணமாக சிராஜ் உத் தௌலா அப்போதைய வங்காள நவாப்பாக இருந்தவர் என்ன பண்ணார்னா இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு ஒரு சம்பவத்தை 1756 நடத்துறாரு. இருட்டறை துயர சம்பவம்னா என்னன்னா ஒரு சின்னோண்டு அறையில் கல்கத்தா கோட்டையில் வங்காள நவாப்பாக இருந்தவர் என்ன பண்ணிட்டார்னா ஆங்கிலேய படைகளில் ஒரு 146 பேரை என்ன பண்ணிட்டார் அந்த ரூம்குள்ளே வச்சு அடைச்சிட்டார். ஒரு சின்னோண்டு ரூமில், அந்த ரூமில் ஒரு 20 பேர் தான் இருக்க முடியும், அதில் வச்சு அடைச்சிட்டார் ஒரு இருட்டான ரூமில். அதுதான் இருட்டறை துயர சம்பவம்னு படிக்கிறோம். அப்போ அந்த ரூமில் அடைச்சோன்னே காலையில் போய் இந்த ரூமை திறக்கும் போது அதில் ஒரு 143 பேரில் கிட்டத்தட்ட 146 பேரில் ஒரு 123 பேர் இறந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த இருட்டறை துயர சம்பவத்தின் விளைவாக இன்னும் அந்த வங்காளத்துடைய படைத்தளபதியாக ஆங்கிலேயர் சார்பாக இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவுக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்போ இந்த சைடு வங்காள நவாப் சிராஜ் உத் தௌலாவும் சண்டைக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ இந்த இருட்டறை துயர சம்பவத்தின் விளைவாக இம்மிடியேட்டாக 2 பேருக்கும் சண்டை நடந்துச்சு. அப்போ வணிகம் செய்வதற்காக உள்ள வந்த ஆங்கிலேயர்கள் முதலாக வங்காள படைத்தளபதியான ராபர்ட் கிளைவ் முன்னின்று இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் வங்காளத்துடைய நவாப்பாக இருக்கக்கூடிய மன்னர் சிராஜ் உத் தௌலா, இவங்க 2 பேருக்கும் இடையே சண்டை நடக்குது. இந்த சண்டை தான் பிளாசி போர். இந்த சண்டை 1757 ஜூன் 23 நடந்துச்சு. பிளாசிங்கிறது வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தோட பேர். இந்த சண்டையில் ஜெயிச்சது யாருன்னா ராபர்ட் கிளைவ், ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சிராஜ் உத் தௌலா வங்காளத்துடைய நவாப்பாக இருந்தார். அவருடைய ஒரு முக்கியமான படை தளபதியாக இருந்தவர் தான் யாரு? மீர் ஜாஃபர் என்பவர். ஸோ இந்த மீர் ஜாஃபர் என்பவர் இவருக்கு உதவாமல் இவருக்கு உதவிட்டார். ஸோ இவருடைய தளபதி சிராஜ் உத் தௌலாவுடைய ஒரு முக்கியமான தளபதி தான் மீர் ஜாஃபர். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் இந்த போரில் இவருக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணார். காரணம் இவர் தோற்றதுக்கு அப்புறம் இந்த வங்காள நவாப் பதவிக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க ஆங்கிலேயர்கள், நான் ஒன்றை உட்கார வைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணு அப்படின்னு மீர் ஜாஃபர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ மீர் ஜாஃபரும் அந்த சண்டையில் ஆப்போசிட்டாக அவருக்கு உதவிடுறாரு. அதன் விளைவாக ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிடுறாங்க. சிராஜ் உத் தௌலா தோல்வியை சந்திக்கிறார். ஸோ அந்த போர் முடிவடையுது. அந்த போர் முடிவின் அடிப்படையில் ஆங்கிலேயர்கள் ஒரு வலிமையான ஒரு ஆளாக மாறுறாங்க. வணிகம் செய்வதற்காக உள்ள வந்தவர்கள் இங்கே ஒரு போரிலேயே வெற்றி பெறுகிறார்கள். ஸோ இவங்க சொன்ன மாதிரியே இந்த மீர் ஜாஃபர் என்பவரை பிளாசி போருக்கு அப்புறமாக வங்காளத்துடைய நவாப்பாக மாற்றுறாங்க. ஸோ இந்த பிளாசி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஒரு உடன்படிக்கையும் போடப்பட்டுச்சு. 1757 பிப்ரவரி 9 அலிநகர் உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கையும் போடப்பட்டு இந்த உடன்படிக்கையின் மூலமாக பிளாசி போர் அப்படிங்கிறது முடிவடைந்ததாக சொல்லிட்டாங்க. சரியா? இதில் இது 1757 பிப்ரவரியிலே நடந்திருக்கும். ஆனால் போர் ஜூன் 23. இது எதனால் இந்த மாற்றம் இருக்குது அப்படின்னா இந்த இருட்டறை துயர சம்பவம் முடிஞ்சோடனே இந்த உடன்படிக்கை போடுறதுக்கு மேற்கோள் அதுக்கப்புறமே அந்த சண்டை நிப்பாட்ட ட்ரை பண்ணி தான் இந்த உடன்படிக்கை கொண்டு வந்தாங்க. ஆனாலுமே அதையும் மீறி சண்டை நடந்துச்சு. சண்டைக்கு அப்புறம் இந்த உடன்படிக்கையை மேற்கோள் காட்டி இதுக்கப்புறம் சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் அந்த பிளாசி போர் அப்படிங்கிற போரின் விளைவாக ஆங்கிலேயர்கள் வணிகத்தை தாண்டி ஒரு போரில் வெற்றி பெற்று, அதுவும் மிகப்பெரிய ஒரு படை. சிராஜ் உத் தௌலா ஒரு பெரிய படையை வச்சிருந்தார். ஆனால் இவர்கிட்ட வெறும் ஒரு 5000 பேர் தான் இருந்தாங்க. அந்த படையை வச்சு ஒரு துரோகத்தால் இவர் இவருடைய படைத்தளபதி இவருக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டதுனால இவர் ஜெயிச்சார். ஸோ இப்போ இந்த பிளாசி போர் முடிஞ்சிருச்சு. பிளாசி போருடைய முடிவில் ஓகே நம்ம ஒரு வலிமையான ஒரு ஆளாக இந்தியாவில் மாறுறோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்யக்கூடிய உரிமை கூடுதலாக கிடச்சிருச்சு வங்காளத்தில். சரியா? ஸோ இப்போ மீர் ஜாஃபரை தான் அவங்க உட்கார வச்சுருக்காங்க.
அப்போ மீர் ஜாஃபர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார் இனிமே அப்படின்னு மீர் ஜாஃபர் கிட்ட ஆங்கிலேயர்கள் நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த மீர் ஜாஃபர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு எதிராக மாட்டார், ஆங்கிலேயருக்கு எதிராக. அப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக தான் ஒன்று நாங்கள் உட்கார வச்சோம், ஆனால் நீ வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லி அவருடைய பதவியை பறிச்சுட்டு அவருக்கு பதிலாக மீர் காசிம் என்பவரை உட்கார வைக்கிறாங்க. மீர் காசிம் அப்படிங்கிற இன்னொருத்தரை அந்த வங்காள நவாப்பாக உட்கார வச்சாங்க. ஸோ அந்த மீர் காசிம் என்கிற வந்ததுக்கு அப்புறமாவது ஆங்கிலேயர் சொல்கிறதே கேட்டாரான்னு கேட்டால் அவரும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவரும் ஆங்கிலேயரை எதிர்த்துட்டார். அப்போது இந்த மீர் காசிமுக்கும் ஆங்கிலேயரான அப்போதைய படை சார்பாக இருந்தவர் ஹெக்டர் மன்றோ. ஸோ இவருக்கும் இந்த மீர் காசிமுக்கும் இடையே வந்தது தான் இந்த பக்சார் போர். பக்சார் அப்படிங்கிறது வங்காளத்தில் இருக்கக்கூடிய இடத்தோட பேர். இது எப்போ நடந்துச்சு, 1764 அக்டோபர் 22. ஸோ பிளாசி போருடைய முடிவில் மீர் ஜாஃபரை அமர வைத்தார்கள். ஆனால் மீர் ஜாஃபரும் அவர்கள் சொல்றதை கேட்காம போயிட்டாருன்னு சொல்லி மீர் ஜாஃபருக்கு பதிலாக மீர் காசிம் உட்கார வச்சாங்க. ஸோ அந்த மீர் காசிமும் சொல்வதை கேட்காமல் போகும்போது அந்த மீர் காசிமுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே ஒரு போர் வெடித்தது. அதுதான் பக்சார் போர். ஸோ இந்த போரில் மீர் ஜாஃபருக்கு உதவியாக மீர் காசிமுக்கு உதவியாக இரண்டாம் ஷா ஆலம் என்பவரும் சுஜா உத் தௌலா என்ற இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பக்கம் நின்று சண்டை போட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர் சார்பாக ஹெக்டர் மன்றோ அவர்கள் சண்டை போட்டார். இந்த சண்டையிலையும் ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஸோ இவங்க தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்போ இந்த பக்சார் போற முடிவுக்கு கொண்டு வரதற்காக அலகாபாத் உடன்படிக்கை என்ற ஒரு உடன்படிக்கை கையெழுத்தானுச்சு 1765 பிப்ரவரி 20. ஸோ இந்த உடன்படிக்கையின் சார்பாக இந்த போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த போரின் முடிவில் மீர் காசிம் அவர் வந்து அந்த போரோட முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் அந்த மீர் ஜாஃபர் இருந்தார்ல ஸ்டார்டிங்கில், அவரையே அரியணையில் உட்கார வச்சாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ இப்படி இந்த 2 போர் மட்டும் நமக்கு இங்கே பார்க்குறோம். ஸோ ஆங்கிலேயர்கள் 1600 டிசம்பர் 31 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒரு கம்பெனியை நிறுவி அதை இந்தியாவிற்கு அனுப்பி அதன் மூலமாக வணிகம் செய்வதற்காகத்தான் இந்தியாவில் நுழைந்தார்கள். ஆனால் வணிகத்தை தாண்டி வங்காளத்தை மையமாக கொண்டு வணிகம் செய்த அவர்கள் அதே வங்காளத்துடைய நவாப்பாக இருந்த சிராஜ் உத் தௌலா என்பவருக்கும் அப்போதைய ஆங்கிலேய படை தளபதியாக இருக்கக்கூடிய ராபர்ட் கிளைவ் என்பவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது. வணிகத்தையும் தாண்டி முதலாக 1757 காலகட்டங்களில் இந்த பிளாசி என்ற இடத்தில் பிளாசி போர் என்ற ஒரு போர் ஆங்கிலேய படை தளபதியான ராபர்ட் கிளைவுக்கும் சிராஜ் உத் தௌலாவுக்கும் இடையே முதலாக ஒரு சண்டை நடந்தது. அந்த சண்டையில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதன் விளைவாக ஒரு வலிமையான ஒரு ஆளாக வணிகத்தை தாண்டி மாறினார்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு போர் பக்சார் போர் நடந்துச்சு. அந்த போர்லையும் ஆங்கிலேயர் ஜெயிச்சதுனால ஒரு வலிமையான ஆளாக மாறி வணிகத்தையும் தாண்டி அந்த இந்தியாவையே கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நிறைய விஷயங்களை இந்த போர் மூலமாக செஞ்சு இந்தியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்படி தான் வணிகத்தை தாண்டி எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த 2 போருடைய விளைவு தான். சரியா? ஸோ இப்போ இந்த 2 போர் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னா ஆங்கிலேயர்கள் இந்த கிழக்கிந்திய கம்பெனி நம்ம 1600 உருவாக்கி யார் இங்கிலாந்தில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஆங்கிலேயர்கள். நம்ம வந்து இந்த கிழக்கிந்திய கம்பெனி 1600 உருவாக்கணும், உருவாக்கி அங்கே அமுச்சு விட்டோம். அதுக்கப்புறம் 2 போர் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்கங்க பிஸ்னஸை தாண்டி ஓரளவுக்கு நம்ம இந்தியாவை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டோம். ஆனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனி நமக்கே தெரியாமல் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு அங்கே இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற ஆங்கிலேயர்கள் யோசிக்கிறாங்க. அதாவது இந்த கம்பெனி அவங்களே நம்ம இங்கே இருக்கிறதுனால அவங்க அங்கே இருக்கிறதுனால நிறைய பணங்கள் வந்து மக்கள்கிட்ட நமக்கு தெரியாமல் இன்டைரக்டாக வசூல் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை. அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட ரூல்ஸே நிறைய பிரேக் பண்ணுறாங்க. அதனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மளால் அனுப்பப்பட்ட இந்த கம்பெனிக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கொண்டு வந்து வைக்கணும். அப்போ தான் இவங்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கும். இவங்க கட்டுப்பாடே இல்லாமல் இந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஏதாவது கொண்டு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதன் அடிப்படையிலும் இன்னும் கூடுதலாக இந்தியாவில் நிர்வாக ரீதியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து முதலாக வெளியிட்ட ஒரு சட்டமாக பார்க்கப்படுவது தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1773. ஸோ இந்த 2 போருடைய முடிவின் பின்னாடி என்ன நடந்துச்சு, அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நம்ம இந்தியாவில் இருக்காங்களா அவங்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்காக ஏற்றப்பட்ட ஒரு சட்டமாகவும் இது பார்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சில கூடுதலாக இந்தியாவில் நிர்வாக ரீதியாக சில மாற்றங்களை ஆங்கிலேயர்கள் முதலாக கொண்டு வந்தார்கள். அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக மாற்றம் செய்வது தான் அந்த ஒழுங்குமுறை சட்டத்துடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அந்த கிழக்கிந்திய கம்பெனி என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கான சில நிர்வாக மாற்றங்கள் பண்ணாங்க. அடுத்தது வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படிங்கிற ஒரு பதவி உருவாக்கப்பட்டுச்சு. வங்காள அதாவது இத்தனை நாள்
அந்த வங்காளத்துடைய ஒரு தலைவர், ஒரு தலைமை அப்படின்னு ஏதோ ஒரு பதவி தான் இருந்துச்சு. ஆனால் முதலாக இந்தியாவை வங்காளத்தை மையமாக வச்சு ஆங்கிலேயர்கள் வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு பதவியை உருவாக்கினார்கள். இப்படி தான் ஃபஸ்ட்டு இந்த கவர்னர் ஜெனரல் பதவி உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு பதவி முதலாக இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி உருவாக்கப்படும் போது அந்த முதல் வங்காள கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் வாரன் ஹேஸ்டிங் அவர்கள். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சொன்ன, ஏன் இந்திய கவர்னர் ஜெனரல் இல்லை? ஏன்னா ஆங்கிலேயர்கள் வங்காளத்தை தான் மையமாக வச்சு இந்தியாவை நிர்வாகம் பண்ணாங்க. அதனால தான் அந்த வங்காளத்துக்கு கவர்னர் ஜெனரல் நியமிக்கிறாங்க, அவர் இந்தியாவை பார்த்துப்பாரு அப்படிங்கிறதுக்காக. சரியா? அப்போ வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டது இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் தான். முதல் வங்காள கவர்னர் ஜெனரலாக வாரன் ஹேஸ்டிங் நியமிக்கப்பட்டார். சரி, அடுத்து இந்த சட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. முதலாக நம்ம இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கான ஆணையம் இந்த சட்டம் தான் கொடுத்துச்சு. 1773 இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் அமைச்சுக்கலாம் அப்படின்னு நிர்வாக ரீதியாக ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. இந்த உச்ச நீதிமன்றத்துடைய முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் சர் எலிஜா இம்பே அவர்கள். சரியா? ஆனால் இது பின்னாடி கலைக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த சட்டத்தில் என்ன பண்ணாங்க? ஸோ ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதை தாண்டி முதலாக நம்ம இந்தியாவை கட்டுக்குள் கொண்டு வந்து இந்தியாவிற்கான ஒரு சட்டமாக ஏற்றியது தான் இந்த ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சட்டத்தின் மூலமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு நிர்வாக ரீதியாக சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. 1. 2, இந்தியாவில் முதலாக கல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் ஒன்று அமைக்கப்பட்டது. 3, வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு அவர் மூலமாக இந்தியா கண்ட்ரோல் செய்யப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே இந்த சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? தலைமை ஆளுநர்னா அந்த கவர்னர் ஜெனரல் தான், அவர் தான் தலைமை ஆளுநர் அப்படின்னு பதிவு பண்ணுவாங்க. தலைமை ஆளுநருக்கு உதவி செய்வதற்கு 4 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு நிர்வாக குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. இந்த சட்டத்தில், ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன அமைக்கப்பட்டுச்சு? அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. இச்சட்டத்தின்படி தலைமை ஆளுநர் கம்பெனி நடவடிக்கை பற்றி விரிவான அறிக்கையை இங்கிலாந்தில் உள்ள கம்பெனியின் இயக்குனர்கள் மன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த சட்டம் என்ன சொல்லுது? அந்த வங்காள கவர்னர் ஜெனரல் இருப்பார்ல, தலைமை ஆளுநர், அவர் என்ன பண்ணணும்? ஒரு விரிவான அறிக்கை ரெடி பண்ணி அந்தந்த வருஷம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கிற இங்கிலாந்தில் இருக்கிற பார்லிமெண்ட்டில் அங்கே இருக்கிற ஆணையத்தில் சப்மிட் பண்ணணும். ஒரு விரிவான அறிக்கை ஒன்று இங்கிலாந்தில் சப்மிட் பண்ணணும். கம்பெனியின் ஊழியர்கள், நீதிபதிகள் எவரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பரிசு பொருட்களை பெறுவது தடை செய்யப்பட்டுச்சு. இது என்னன்னா, ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்தில் இருப்பாங்க, அதை அவங்களால அனுப்பப்பட்ட கம்பெனி தான் இந்தியாவில் இருக்குது, அதுதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கிழக்கிந்திய கம்பெனி நம்ம இந்திய மக்கள்கிட்ட அவங்களுக்கு வந்து நிறைய வரி, நம்ம ரூல்ஸ் படி இல்லாமல் ரூல்ஸை மீறி லஞ்சமாக வாங்குறாங்க. அது அவங்களுக்கு தெரிய வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிழக்கிந்திய கம்பெனியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆங்கிலேயரும் இந்திய மக்களிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான பரிசு பொருட்களையும் வாங்கக்கூடாது, எந்த விதமான பரிசு பொருட்களோ லஞ்சமோ எதுவுமே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன், இந்த கிழக்கிந்திய கம்பெனியை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு தான் இந்த சட்டத்தை அவங்க முக்கியமாக கொண்டு வராங்க முதல்ல. சரியா? ஸோ அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ரூல்ஸ். இது இல்லாமல் இன்னொரு ரூல்ஸும் இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு. என்னென்னா, இப்போ இது 1773 கொண்டு வந்தது இந்த ஒழுங்குமுறை சட்டம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதிலேருந்து 20 வருஷத்துக்கு ஒரு முறை இனிமே பட்டய சட்டம்னு ஒரு சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு. பட்டய சட்டம்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, இங்கிலாந்துலேருந்து அனுப்பப்பட்ட இந்த கம்பெனியை வச்சு தான், அதாவது அவங்க நேரடியாக இங்கிலாந்துலேருந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை நிர்வாகம் பண்ணலை, அவங்களால அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை வச்சு தான் நம்மளை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டத்திலே இன்னொரு விஷயத்தையும், நாங்கள் வந்து பட்டய சட்டம்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவோம். இந்த சட்டம் 20 ஆண்டுக்கு ஒரு முறை நிறைவேற்றப்படும். இது எதுக்காக அப்படின்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவிலே இருக்கட்டுமா, இல்லை அவங்களால உங்களுக்கு இடையூறு இருக்குது, இந்த கம்பெனியை நீக்கிட்டு நாங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பட்டய சட்டம். இந்த 1773 கொண்டு வரப்பட்ட இந்த ஒழுங்குமுறை சட்டத்திலேருந்து கரெக்டாக 20 வருஷத்துக்கு ஒரு முறை. அப்படின்னா முதல் பட்டய சட்டம் 1793 கொண்டு வரப்பட்டுச்சு. மொத்தமே 4 பட்டய சட்டம் தான், அது பின்னாடி என்னன்னு பார்க்கலாம். அப்போ பட்டய சட்டம் என்றால் என்ன? இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டது?
இனிமேல் 20 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கலாமா வேண்டாமா என்பதை நாங்கள் முடிவு செய்வது இந்த 20 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த ஒரு அறிவிப்பையும் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஒழுங்குமுறை சட்டத்தில் நடத்தப்பட்ட நிர்வாக சேஞ்ச். ஸோ அடுத்து என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பிட் இந்தியா சட்டம். பிட் அப்படிங்கிறவர் அப்போதைய இங்கிலாந்து பிரதமர், சரிங்களா? அதனால தான் அவர் பேர்லேயே ஒரு சட்டமாக அதை கொண்டு வந்தாங்க. ஸோ பிட் இந்தியா சட்டம் 1784 கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சுன்னா, ஒழுங்குமுறை சட்டம் கம்பெனி நடவடிக்கையை பெரிதாக கட்டுப்படுத்தவில்லை. இப்போ 1773 அந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்ததே காரணம் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் எப்படி இருக்கணுங்கிற கட்டுப்பாடுகள் நிர்வாக ரீதியாக சேஞ்ச் பண்ணி தான். ஆனாலும் அந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறமுமே அவங்க ரொம்ப கட்டுப்பாடுகளாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியல. அவங்க சொன்னதை நிறைய இன்னுமே அவங்க மீறிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அதுக்காக இன்னொரு சட்டம் அவங்களை இன்னும் கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் இந்த பிட் இந்தியா சட்டம். ஸோ அதனால தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த ஒழுங்குமுறை சட்டம் அந்த கிழக்கிந்திய கம்பெனியை பெரிதாக கண்ட்ரோல் பண்ணலை, அதுக்காக தான் திரும்ப இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்து அவங்களை இன்னும் கண்ட்ரோலுக்கு எடுத்தாங்க, அவங்களை இந்தியாவில் எப்படிலாம் இருக்கணுங்கிற அந்த கண்ட்ரோலை இன்னும் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே 1784 பிட் இந்தியா சட்டம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த பிட் இந்தியா சட்டம் 2 நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. எதுக்காக? ஒன்று, இந்தியாவில் சிறந்த அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தணும், ஆங்கிலேயர் சார்பாக இந்தியாவில் ஒரு சிறந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது நோக்கம். 2வது, கம்பெனியின் இந்திய பகுதிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது. அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்காங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது இந்த கிழக்கிந்திய கம்பெனி கிட்டே இருந்து இந்திய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதோட நோக்கமே என்ன, அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் அந்த கிழக்கிந்திய கம்பெனி கண்ட்ரோல் இல்லை, திரும்பவும் அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு அதை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டு தான் அந்த பிட் இந்தியா சட்டம். அப்போ அந்த பிட் இந்தியா சட்டத்தில் 2 நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. ஒன்று, இந்தியாவில் அந்த கம்பெனி ஆட்சிக்கு உட்பட்ட அந்த பகுதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு தருவது ஒன்று. இன்னொன்று என்ன, இந்தியாவில் ஒரு சிறந்த அரசாங்கத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற 2 விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிட் இந்தியா சட்டம். சரியா? 1784. வேற என்ன அப்படின்னா, இந்த நோக்கத்தை செயல்படுத்த 6 பேர் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். எந்த சட்டத்தின்படி 6 பேர் கொண்ட ஒரு உறுப்பினர், ஒரு கட்டுப்பாட்டு ஒரு வாரியம் அல்லது ஒரு கட்டுப்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. 6 பேர் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு குழு பிட் இந்தியா சட்டத்தில் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. சரியா? பிட் இந்தியா சட்டம்ங்கிற இந்த சட்டத்தில் தான் அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட கட்டுப்பாடை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக 6 பேர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரிய குழு அப்படிங்கிற ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான டேட்டா, இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது, இயக்குநர்கள் குழு, கட்டுப்பாட்டு குழு அப்படின்னு 2 குழுவை ஏற்படுத்தினாங்க இந்த சட்டத்தின் மூலமாக. இயக்குனர் குழு கம்பெனியுடைய வர்த்தகத்தை பார்த்துப்பாங்க, கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறத கவனிப்பாங்க. இந்த கட்டுப்பாட்டு குழு அவங்களுடைய அரசியலை கட்டுப்படுத்துவாங்க. ஸோ முழுக்க பிட் இந்தியா சட்டம் வந்ததே என்ன, அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை கட்டுப்படுத்துறதுக்கு தான், இந்தியாவில் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத கட்டுப்படுத்துறதுக்கு. அப்போ இந்த சட்டம் மூலமாக 6 பேர் கொண்ட ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறமாக இயக்குனர் குழு, கட்டுப்பாட்டு குழு என்று ஒரு 2 குழு ஏற்படுத்தப்பட்டு, இந்த இயக்குனர் குழுவுடைய வேலை என்னென்னா அந்த கம்பெனியுடைய வர்த்தகத்தை கவனிச்சுக்கிறது, கட்டுப்பாட்டு குழுவுடைய வேலை என்னென்னா கம்பெனியுடைய அரசியலை கட்டுப்படுத்துறது. இதெல்லாம் தான் இச்சட்டம் மூலமாக கம்பெனிக்கு சொந்தமான இந்திய பகுதிகள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டத்தின் மூலமாக என்ன சொன்னாங்க, இனிமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்னெல்லாம் பார்த்துக்கிறாங்களோ அந்த இடம்லாம் டைரெக்டாக பிரிட்டிஷ்லேருந்து நீங்களும் பாருங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இவங்க ஏதாவது பண்ணினா பிரச்சனை வெடிச்சிடும். ஏன்னா அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா, இவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்தியர்களை புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாக மாறிடுங்கிறதுனால தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரிங்களா? கம்பெனியின் பகுதிகள் பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு அறிவிச்சாங்க. இனிமேல் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பகுதி இருக்குல்ல இந்தியாவில், அந்த பகுதியில் எல்லாமே என்னவென்று அழைக்கப்படும், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பகுதியில் என்று அழைக்கப்படாது, பிரிட்டிஷார் இந்திய பகுதின்னு அழைக்கப்படும் சொல்லிட்டாங்க. நேரடியாக இனிமேல் நாங்களே அதை கூடுதலாக பார்த்துக்கிறோம், இனிமேல் இவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் தர்ற மாதிரி தான் இந்த பிட் இந்தியா சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த பிட் இந்தியா சட்டத்தில் ஒரு திருத்தம் பண்ணாங்க, அதுதான் பிட் இந்தியா திருத்த சட்டம். அது 1786 பண்ணது. பிட் இந்தியா ஒரு திருத்தம் ஒரு தடம் பண்ணாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலாக காரன் வாலிஸ் தான் இதை பண்ணும்போது இருந்தார், அவர் தான் இதை பண்ணார்.
இந்த பிட் இந்தியாவை யார் திருத்தம் பண்ணது அப்படின்னா, அந்த டைம்ல யார் கவர்னர் ஜெனரல் வங்காளத்தில் அப்படின்னா காரன்வாலிஸ். இவர் தான் அப்போ இருந்தார். இவர் இருக்கும்போது தான் அந்த பிட் இந்தியாவில் சின்ன திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆலோசனை குழுவின் முடிவினை நிராகரிக்க தலைமை ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இதுதான் இந்த பிட் இந்தியா திருத்த சட்டத்துடைய ஒர்க்கு. அதாவது கவர்னர் ஜெனரலுக்கு கூடுதலாக பவர் கொடுத்தாங்க. கவர்னர் ஜெனரலுக்கு சில கூடுதலான பவர் கொடுத்தாங்க. ஆலோசனை குழு வந்து ஒரு விஷயத்தை சொல்லி சஜஸ்ட் பண்ணி இதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா அதை நிராகரிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டதான் அந்த பிட் இந்தியா திருத்த சட்டம். சரியா? ஸோ பிட் இந்தியா சட்டம் தானி, அது திருத்த சட்டம். இது ஒரே ஒரு டைம். அப்போ வந்து காரன்வாலிஸ் தான் அப்போ வங்காளத்துடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தார். சரியா? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது தான் பட்டய சட்டம். இப்போ பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னா மொத்தமே 4 நாள் தான் இது வரைக்கும் நம்ம நிறைவேற்றப்பட்டு நம்ம படிக்க வேணும். ஏன்னா நம்ம படித்தோம் 1773 ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட போது என்ன சொல்லியிருந்தாங்க, இனிமேல் இதிலேருந்து நாங்கள் 20 வருஷத்துக்கு ஒரு முறை பட்டய சட்டம்னு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவோம். அதோடைய பேர் என்ன, அது ஏன் நிறைவேற்றுறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கலாமா வேணாமாங்கிற ஒரு முடிவை எடுப்பதற்காகத்தான். அது ஒரு லைசன்ஸ் ரினிவல் மாதிரி அவங்களுக்கு அது அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த 1773 ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்ட போது அதை சொன்னாங்க. அப்போ அதுலேருந்து 20 வருஷம் கழிச்சு எந்த வருஷம் வரும், 1793. அப்போது 20 ஆண்டு கழிச்சு அந்த முதல் பட்டய சட்டம், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கலாமா வேணாமாங்கிற முடிவெடுப்பதற்கான அந்த முதல் பட்டய சட்ட காலம் வந்துச்சு. அந்த டைமில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இங்கே இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து திரும்ப அதோடைய 20 ஆண்டு காலம் அதை நீட்டிச்சாங்க. அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கிறதுக்கான லைசன்ஸ் ரினியூவல் மாதிரி பண்ணி மேலும் 20 ஆண்டுகள் இந்தியாவில் இருக்கலாம் அப்படின்னு 1793 முதல் பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டது. சரியா? ஸோ அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை, அந்த கம்பெனிக்கு வணிகம் பண்ண வந்த அந்த உரிமை இன்னும் 20 ஆண்டு காலம் நீட்டிக்கப்பட்டதுன்னு அறிவிச்சாங்க. ஸோ பட்டய சட்டத்துடைய பேரே என்ன, 20 ஆண்டு காலத்துக்கு ஒன்ஸ் அந்த பட்டய சட்டம் நிறைவேற்றப்படும். அது நிறைவேற்றப்படுவதன் நோக்கம் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக உரிமை இங்கே நிற்கலாமா இல்லை நீக்கலாமா என்பதற்காக நிறைவேற்றப்படுவது. இந்த முதல் பட்டய சட்டம் 1793 அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிக உரிமை இருக்கலாம் என்று மேலும் 20 ஆண்டு காலத்துக்கு அது நீட்டிக்கப்பட்டது. சரியா? அப்போ என்ன வேலிடிட்டி, இந்த 1793 முதல் பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா இதுலேருந்து 20 வருஷம் கழிச்சு தான் 2வது பட்டய சட்டம் நிறைவேற்றணும். அதை நிறைவேற்றினாதான் அந்த 20 ஆண்டுக்கு அப்புறம் அந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தொடர முடியும். சரியா? அப்போ முதல் பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஸோ அதில் வேறு ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டால், இந்த சட்டம் மூலமாக கவர்னர் ஜெனரலுக்கான மாகாணங்களில் அதிகாரங்களை அதிகமாக கொடுத்தாங்க. கவர்னர் ஜெனரல் இருக்கார்ல, வங்காள கவர்னர் ஜெனரல், அவருக்கான அதிகாரத்தை மாகாணங்கள்னா சென்னை மாகாணம், மதராஸ் மாகாணம் சொல்கிறோம்ல, சென்னை மாகாணம், வங்காளம், பம்பாய் மாகாணம் அப்படின்னு மாகாணங்களுக்கு இன்னும் பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரியா? அப்போது முதல் பட்டய சட்டமான 1793 பட்டய சட்டத்தில் தான் வங்காள கவர்னர் ஜெனரலுக்கான மாகாண பவரை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலையும் அவருடைய பவர் என்ன முன்ன இருந்துச்சோ அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரியா? கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர்களும் அவர்களது ஊழியர்களும் இனிமேல் இந்திய வருவாயில் இருந்து ஊதியம் பெற வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனும் இதில் தான் கொடுத்தாங்க. அதாவது கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர்களும் அவரை சார்ந்த உறுப்பினர்கள், கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒரு வாரியம் அமைச்சாங்கல்ல, அதோடைய உறுப்பினர்கள் ஊழியர்கள் எல்லாருக்குமே இனிமேல் சம்பளம் இந்தியாவிலேருந்து கிடைக்கிற ரெவென்யூ என்ன இருக்கோ அந்த ரெவென்யூலேருந்து தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலாந்துலேருந்து நேரடியாக அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பட்டய சட்டத்தில் 1793 இயற்றப்பட்ட முதல் பட்டய சட்டத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கட்டுப்பாட்டு வாரியத்துடைய உறுப்பினர்கள், அதில் இருக்கிற ஊழியர்கள், அவங்க எல்லாருக்குமே இந்தியாவிலேருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி என்ன வரி கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வரியை வச்சே நீங்கள் சம்பளம் கொடுத்துருங்க, நாங்கள் இனிமேல் இங்கே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனையும் இந்த முதல் பட்டய சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அடுத்தது 2வது பட்டய சட்டம், அதுதான் 1813. ஏன்னா 1793 முதல் பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ அதுலேருந்து 20 வருஷம் கழிச்சுன்னா கரெக்டாக 1813 20 வருஷம் கழிச்சு, அப்போ 20 ஆண்டு முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த 20 ஆண்டுக்கு இது நீட்டிக்கணுமா வேணாமாங்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்படணும். அதுதான் 2வது பட்டய சட்டம். ஸோ அப்போ 2வது பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சான்னு கேட்டால் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ 1813 2வது பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் விளைவாக மேலும் 20 ஆண்டு காலத்திற்கு இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வணிகம் செய்வதற்கான உரிமையை இந்தியாவில் பெற்றது. ஓகேவா? இந்திய வர்த்தகம் அனைத்து பிரிட்டிஷ் வணிகர்களுக்கும் திறந்து விடப்பட்டது. அதாவது இந்த பட்டய சட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ணாங்க. என்னன்னா, இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க வணிகம் செய்வதற்கான நிறைய ஓப்பனிங் கொடுத்தாங்க.
பிரிட்டிஷ்காரங்களுக்கு இன்னும் அதிகமாக உள்ள வர சொன்னாங்க, எல்லாரும் வந்து வணிகம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு மட்டுமே எல்லா வணிகத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அலோடு கொடுக்கும்போது ஆல்ரெடி சீனாவுடன் வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்தியாவிலேருந்து. அந்த வணிகத்தை நிப்பாட்டினாங்களான்னு கேட்டால் இல்லை. இந்த 1813 பட்டய சட்டத்தில் பிரிட்டிஷாருக்கு இன்னும் அதிகமாக இந்தியாவில் வணிகம் செய்வதற்கு அவங்களே உரிமைகள் கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களே எல்லா வணிகமும் செய்யலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாலுமே ஆல்ரெடி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த ஆங்கிலேயர்கள் நடத்திய அந்த வணிக தொடர்பை அவங்க நிறுத்தலை. என்னதான் பிரிட்டிஷ்காருக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டாலும் அவங்க இதை நிறுத்தினாங்களான்னு கேட்டால் இல்லை, அந்த சீனாவுடன் இருக்கிற வணிக தொடர்பு அப்படியே தான் இருந்துச்சு. ஓகேவா? அப்போ இந்த பட்டய சட்டத்தில் தான் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷாரருக்கான வணிக நிறுவனத்தை வணிகம் செய்வதற்கான அளவோட இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டாங்க. சரியா? ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்கு ஒதுக்கீடு பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியம். எனவே வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுறோம், இந்தியாவுக்கான கல்வி மேம்பாட்டுக்காக நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படின்னு இந்த சட்டத்தில் அறிவித்தாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம், 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி இந்தியாவுடைய கல்வியை நாங்கள் மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இந்தியாவின் கல்வி மேம்பாட்டிற்காக ஒதுக்கீடு 1 லட்சம் ரூபாய். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது, கிறிஸ்தவ அமைப்புகள் இந்தியாவிற்குள் வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்கப்பட்டது இந்த பட்டய சட்டத்தில் தான். கம்பெனியின் இராணுவ செலவுக்கு ஒரு உச்ச வரம்பு நிர்ணயிக்கப்பட்டது. கம்பெனினா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய இராணுவத்துக்கும் செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேக்சிமம் வேலிடிட்டி ஒன்று வச்சுட்டாங்க. இது எல்லாமே இந்த பட்டய சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதெல்லாம் ஆங்கிலேயர்களால் இந்த பட்டய சட்டத்தில் சொல்லப்பட்டது. ஸோ இப்போ 2வது பட்டய சட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 3வது பட்டய சட்டம். 3வது பட்டய சட்டம் எப்போ வந்திருக்கும், 2வது பட்டய சட்டத்திலேருந்து 20 வருஷம் கழிச்சு. 2வது பட்டய சட்டம் எப்போ வந்துச்சு, 1813. அப்போ அதுலேருந்து 20 வருஷம்னா 1833. ஏன்னா அடுத்த 20 ஆண்டு இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு தான் இது. சரியா? ஏன்னா இங்கே பாருங்கள், 1793 தான் முதல் பட்டய சட்டம். ஸோ அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டுச்சு, இதிலேருந்து 20 வருஷம் வரைக்கும் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20 வருஷம் எப்போ முடிச்சிருக்கும், இதிலேருந்து 1813 முடிஞ்சு போயிடும். அப்போ 1813 20 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த 20 வருஷம் இருக்கலாமாங்கிறது தான் இந்த 1813 முடிவு பண்ணாங்க. அது 2வது பட்டய சட்டம். அப்போ 1813 1833 இன்னொரு 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இன்னொரு 20 வருஷம் முடிஞ்சதுனால இப்போ இதுலேருந்து அடுத்த 20 வருஷம் இங்கே இருக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 3வது பட்டய சட்டம் நிறைவேற்றுறாங்க. அப்போ 3வது பட்டய சட்டமும் நிறைவேற்றியாச்சு 1833. ஸோ இதன் விளைவாக அடுத்த 20 ஆண்டுகள் என்ன பண்ண போகுது, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நிறைவேற்றிட்டாங்க. ஸோ 3வது பட்டய சட்டமும் நிறைவேற்றப்பட்டது, மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுச்சு. சரியா? இந்த பட்டய சட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம்தான், வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு பதவி இந்திய கவர்னர் ஜெனரல் என்று மாற்றம் செய்யப்பட்டது. முதலாக 1773 ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டதா, அந்த சட்டத்தில் தான் வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற பதவியை ஆங்கிலேயர்கள் உருவாக்கி அதன் மூலமாக இந்தியாவை அவங்க வந்து நிர்வாகம் பண்ணாங்க. அந்த வங்காளம் என்ற பெயரை இனிமேல் எதுக்கு நம்ம வங்காளம்னு வைக்கணும், நம்ம டோட்டல் இந்தியாவுமே நம்ம கைப்பற்றிட்டோம், அப்போ நம்ம இந்தியான்னு பேர் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த வங்காளம் அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்தியா கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க அந்த பதவியோட பேர். அப்படி பெயர் மாற்றம் பண்ணது இந்த சட்டத்தில் தான் அறிவிச்சாங்க. அப்போ இந்த 1833 பட்டய சட்டத்தில் தான், 3வது பட்டய சட்டத்தில் தான் வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இனிமேல் இந்தியன் கவர்னர் ஜெனரல் என்று பெயர் மாற்றம் பண்ணது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதன் அடிப்படையில் அந்த இந்திய கவர்னர் ஜெனரல் என்ற பதவியில் முதலாக இருந்த நபர் யாருன்னு கேட்டால் வில்லியம் பெண்டிங் 1833. ஸோ 1833 வங்காள கவர்னர் ஜெனரல் என்ற பதவி இந்தியன் கவர்னர் ஜெனரல் என்று மாற்றப்பட்டது. அப்போ இந்தியன் கவர்னர் ஜெனரல் என்ற பதவி மாற்றப்படும் போது அந்த பதவியில் முதலாக இருந்தவராக பார்க்கப்பட்டவர் வில்லியம் பெண்டிங். ஓகேவா? இது முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இந்திய குடிமை பணிக்கு நபர்களை தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கும் ஒரு முறை அறிமுகப்படுத்தினாங்க. அது இந்த பட்டய சட்டத்தில் தான். அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்கல்ல, அது வந்து ஒரு எக்ஸாம் மூலயமா அவங்கள தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை இதில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐசிஎஸ் இருக்குல்ல, இந்தியன் சிவில் சர்வீஸ், அதை வந்து ஒரு எக்ஸாம் மூலயமாக கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தது இதில் தான். சரியா? அடுத்தது, இதுவரை கட்டுப்பாட்டு விதிகள் என்று அழைக்கப்பட்ட அனைத்தும் சட்டங்கள் என்று அழைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. கட்டுப்பாட்டு விதிகள்னா ரெகுலேஷன் அப்படின்னு அழைக்கப்பட்ட எல்லாமே இனிமேல் ஆக்ட்னு அழைக்கப்படும், அதாவது சட்டங்கள் என்று அழைக்கப்படும். கட்டுப்பாட்டு விதிகள் அப்படின்னா அது வெறும் விதிகளாக தெரியும்,
ஆனால் அப்படி வைக்க வேண்டாம், இனிமேல் அதை சட்டம்னு அழைக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரியா? இது என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் ஆங்கிலேயராக ஏற்றப்பட்ட எதையுமே விதிகள்னு நீங்கள் சொல்லக்கூடாது, எல்லாமே சட்டங்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பட்டய சட்டத்தில் தான் அறிவிச்சாங்க. அடுத்தது லாஸ்ட் பட்டய சட்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1833 மூன்றாவது பட்டய சட்டம் ஏற்றினாங்க, பார்த்தோமா? இதுக்கு முன்னாடி 1833. அப்போ 1833 ஏற்றும் போது என்ன சொன்னாங்க, இதிலேருந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் இந்த மூன்றாவது பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ இதுலேருந்து 20 வருஷம் வந்து அவங்க இருப்பாங்க. அப்போ 20 வருஷம் எப்போ முடியும், 1853 முடியும். அப்போ 1853 இந்த 20 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த இந்த 1853 அடுத்த 20 வருஷத்துக்கு இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குமா இல்லையாங்கிற முடிவை எடுத்தாகணும். அந்த முடிவு தான் 1853 எடுக்கிறாங்க. அதுதான் 4ஆவதாக நிறைவேற்றப்பட்ட பட்டய சட்டம். அப்போ இந்த 4ஆவதாக நிறைவேற்றப்பட்ட இந்த பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், மேலும் 20 ஆண்டுகள் இந்த 1853 இன்னும் 20 ஆண்டுகள் இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து எந்த பட்டய சட்டமும் நிறைவேற்றப்படலை. காரணம் என்னன்னா, இந்த பட்டய சட்டமே முழுசாக 20 ஆண்டுகள்லாம் இல்லை, பாதியிலே கேன்சல் ஆகிட்டு. காரணம் என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுவே கடைசி பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டத்தில் என்ன சில சட்டங்கள் முக்கியமாக அறிவிக்கப்பட்டதுன்னா, இச்சட்டம் முதல் முறையாக கவர்னர் ஜெனரல் அரசாங்க நடவடிக்கைகளை சட்டமன்ற நடவடிக்கைகள் மற்றும் ஆட்சித்துறை நடவடிக்கைகள் என்று 2 பகுதிகளாக பிரிச்சுது. இந்த சட்டம் தான், இந்த 1853 ஏற்றப்பட்ட இந்த பட்டய சட்டம் தான் என்ன பண்ணுச்சு, கவர்னர் ஜெனரலுடைய அரசாங்க நடவடிக்கையை 2 துறையாக பிரிச்சு. ஒன்று சட்டமன்ற நடவடிக்கை, இன்னொன்று ஆட்சித்துறை நடவடிக்கை. லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு 2 பகுதியாக பிரிச்சுது இந்த பட்டய சட்டம் தான். அதுக்கப்புறமாக அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போட்டித் தேர்வு அறிமுகப்படுத்தினது இதில் தான். ஒரு போட்டித் தேர்வு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது இதில் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு எக்ஸாம் வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் பொதுவாக ஒரு எக்ஸாம் நடத்தி, ஒரு போட்டித் தேர்வு நடத்தி, அது மூலயமாக நம்ம கேண்டிடேட் எடுக்க முடியும், அதில் இந்தியர்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னது இதில் தான். இதில் இந்தியர்களும் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. அது இந்த 4ஆவது பட்டய சட்டத்தில் தான். ஸோ 4ஆவது பட்டய சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டுச்சு, கவர்னர் ஜெனரலுடைய அரசாங்க நடவடிக்கை 2 துறையாக பிரிக்கப்பட்டுச்சு. ஒன்று சட்டமன்ற நடவடிக்கை, இன்னொன்று ஆட்சித்துறை நடவடிக்கை. அதுக்கப்புறம் போட்டித் தேர்வு நடத்தி அது மூலயமா கேண்டிடேட்டை எடுக்கலாங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இந்தியர்கள் கலந்துக்கலாங்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. சரியா? வங்காள சட்டமன்றம் இந்திய சட்டமன்றமாக அறிவிக்கப்பட்டுச்சு. இங்கே பாருங்க, வங்காள சட்டமன்றம் அப்படிங்கிற பேர் இனிமேல் இந்திய சட்டமன்றம் அப்படின்னு அழைக்கப்படும் அறிவிச்சாங்க. இதனால் வரைக்கும் இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, இதனால் வரைக்கும் ஆங்கிலேயர் சார்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தை வங்காள சட்டமன்றம் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா வங்காள கவர்னர் ஜெனரல்ன்ற பதவி ஃபஸ்ட்டு இருந்துச்சு, அதை இந்திய கவர்னர் ஜெனரல் மாற்றினாங்க, அது வேற. அது 1833 பட்டய சட்டத்தில். அதுவே 1853 பட்டய சட்டத்தில் சட்டமன்றமே வங்காள சட்டமன்றம்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. ஏன்னா வங்காளத்தை மையமாக வச்சு தான் ஆங்கிலேயர் உள்ளே வந்தாங்க. அப்போ அந்த பேர் எதுக்கு இன்னும் வங்காளம்னு, அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இனிமேல் வங்காள சட்டமன்றம் என்பது இந்திய சட்டமன்றம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. இது எல்லாமே இந்த பட்டய சட்டத்தில் அறிவிக்கப்பட்டுச்சு. சரியா? சரி, இப்போ 4ஆவது பட்டய சட்டம் அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்துச்சு 1853 அடுத்த 20 வருஷத்துக்கு இதுதான் அப்படின்னு. ஆனால் இடையிலேயே ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு, ஒரு நிகழ்வு, ஒரு வரலாற்று நிகழ்வு ஒன்று நடந்துச்சு. அதன் தாக்கத்தின் விளைவாக இனிமேல் இந்த பட்டய சட்டமே கிடையாதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்ப்போம். இப்போ 1853 4ஆவது பட்டய சட்டம் நிறைவேற்றப்பட்டு அடுத்த 20 ஆண்டுகள் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு வழக்கம் போல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் நமக்கு விளைவிக்கப்பட்ட நிறைய இன்னல்கள், நிறைய வரி கொடுமைகள், அது எல்லாமே ஒரு கட்டத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் 1857 நடந்தது தான் பெருங்கிளர்ச்சி, சிப்பாய் கழகம்னு நம்ம படிக்கிறோம்ல. ஸோ 1857 வட இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய ஒரு போர் தான் இந்த சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ரொம்ப தாங்கிக்க முடியாமல், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் கொண்டு வரப்பட்ட சில திட்டங்கள்லாம் ரொம்ப மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையை உருவாக்குனுச்சு. அதோட விளைவாக 1857 வட இந்தியாவுடைய சிப்பாய்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளர்ச்சி பண்ணாங்க ஆங்கிலேயருக்கு எதிராக. ஸோ அந்த கிளர்ச்சி ஒரு கட்டத்தில் ஒடுக்கப்பட்டுருச்சு. எல்லாமே 1857 ஆரம்பிச்சு இந்த கிளர்ச்சி 1857 எண்டில் 1858 ஸ்டார்டிங்லேயே ஒடுக்கப்பட்டுருச்சு. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க.
ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்துலேருந்து இருக்கிற ஆங்கிலேயர்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா, இங்கே இருக்கிற இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி பார்த்த சில விஷயத்தால் தான் இந்த புரட்சி வெடிச்சுது. இவங்க தான் இந்திய மக்கள்கிட்ட இன்னும் நிறைய தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சட்டமாக கொண்டு வந்து அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ணி இந்த புரட்சியை வெடிக்க வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இன்னும் வணிகம் பண்ணுறங்கிற பேரில் இவங்களை நம்ம வச்சு நம்ம ஆட்சி பண்ணோம்னா இன்னும் இந்த போர் பெருசாக வெடிக்கும். அப்போ இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை நம்ம இந்தியா விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கிலாந்திலிருந்து நேரடியாக நம்ம வந்து இனிமேல் ஆட்சி பண்ணிப்போம் ஆங்கிலேயர்கள். இனிமேல் வந்து இந்த கம்பெனி வேண்டாம் இங்கே அப்படின்னு ஆங்கிலேயர்கள் முடிவெடுக்கிறாங்க. அந்த முடிவின் விளைவாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் தான் இந்த 1858 இந்திய அரசு சட்டம். இதை இந்திய நல்லாட்சி சட்டம் என்றும் அழைக்கப்படும். சரியா? சரி, எதனால் இது அப்படி அழைக்கப்படுதுன்னா, இம்மிடியட்டாக 1857 வட இந்தியாவில் நடந்த அந்த இந்திய சிப்பாய் கழகத்தின் முடிவாக அந்த போர் கண்ட்ரோல் முடிச்சதுக்கு அப்புறம், கட்டுப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களால் இம்மிடியட்டாக அறிவிக்கப்பட்டதான் இந்த சட்டம். இந்த சட்டம் என்ன சொன்னுச்சுன்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இனிமேல் இந்தியாவில் இருக்காது, நாங்கள் திரும்ப அழைத்துக் கொள்கிறோம், இது இனிமேல் நாங்கள் கலைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. அதான் இனிமேல் பட்டய சட்டம்னு ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று இந்தியாவில் இருந்தால் தான் பட்டய சட்டம் நமக்கு வேணும், 20 ஆண்டுக்கு ஒன்ஸ் அது இருக்கணுமான்னு. ஆனால் அந்த கம்பெனியே இனிமேல் கிடையாதுன்ட்டாங்க. அதனால தான் 4வது பட்டய சட்டத்துக்கு அடுத்தது 5வது பட்டய சட்டம்னு ஒன்று நிறைவேற்றவே இல்லை. காரணம், 1858 ஏற்றப்பட்ட இந்த இந்திய அரசு சட்டம் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிங்கிற ஒரு கம்பெனியே இனிமேல் இந்தியாவில் கிடையாதுன்னு கலைச்சிட்டாங்க. அந்த கம்பெனியே இல்லாமல் போனதுனால அந்த 20 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த கம்பெனிக்கு இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவு நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஏற்பட்டுருச்சு. அப்போ அந்த 1858 இந்திய அரசு சட்டம் 1858 நவம்பர் 1ஆம் தேதி விக்டோரியா பேரரசி அறிக்கை அப்படிங்கிற அவங்க கொடுத்த அந்த அறிக்கையை கானிங் பிரபு அவர்கள் அலகாபாத்தில் வாசித்தார். அலகாபாத்தில் அப்போதைய விக்டோரியா மகாராணி பேரரசி என்ன பண்ணுறாங்க, இந்த இந்திய அரசு சட்டத்தை எழுதி அனுப்புகிறாங்க. ஸோ இந்த சட்டத்தை அப்போதைய இந்தியன் கவர்னர் ஜெனரலாக இருக்கிற கானிங் பிரபு அவர்கள் வாசிக்கிறார். 1858 நவம்பர் 1ஆம் தேதி இந்த இந்திய அரசு சட்டத்தை. ஸோ அவர் என்னன்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். இதன் மூலம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இனிமேல் இங்கே இருக்காதுங்கிறாங்க. இனிமேல் இந்த கம்பெனியை நாங்கள் இங்கேருந்து கலைச்சிட்டு நேரடியாக இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்துடைய நேரடி ஆட்சியின் கீழ் இனிமேல் இந்தியா செயல்படும். இனிமேல் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிடையாது, ஆங்கிலேயருடைய நேரடி ஆட்சியின் கீழ் இந்தியா கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ இதை கொஸ்டின் கேட்பாங்க, எந்த சட்டத்தின் மூலமாக ஆங்கிலேயருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இந்தியா கொண்டு வரப்பட்டது? இந்த சட்டம் தான். ஸோ இந்த சட்டத்துடைய வேற என்னெல்லாம் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, தலைமை ஆளுநர் என்ற பதவி இனிமேல் இந்திய வைசிராய் என மாற்றம். ஒன்றும் கிடையாது, வங்காள கவர்னர் ஜெனரல் அப்படின்னு ஒரு பதவி 1773 உருவாக்கப்பட்டுச்சு. வாரன் ஹேஸ்டிங் ஃபஸ்ட்டு வந்தார். அந்த பதவியை 1833 இந்தியன் கவர்னர் ஜெனரல்னு மாற்றினாங்க. அப்போ வில்லியம் பெண்டிங் இருந்தார். அந்த இந்தியன் கவர்னர் ஜெனரலுங்கிற பேரை தான் இப்போ இந்திய வைசிராயின்னு மாற்றுறாங்க. அப்போ இந்திய வைசிராயின்னு மாற்றும் போது யார் வந்து அப்போ இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தாங்களோ அப்படியே அவரே தான் கண்டினியூ பண்ணுவார். அதன் அடிப்படையில் யார் முதல் இந்திய வைசிராய் அப்படின்னா அந்த கானிங் பிரபு அவர்கள் தான். அவர் தான் அந்த அறிக்கையை வாசிச்சார். அவர் வாசிக்கும் போது அவர் தான் இந்தியாவோட கவர்னர் ஜெனரல். அப்படியே பதவி பேரை மாற்றுறாங்க. அப்போ அவர் தான் அந்த டைமில் இருக்கார். அப்படியே அவரே தான் தொடருவார். அதன் அடிப்படையில் முதல் இந்திய வைசிராய் அப்படிங்கிற பேர் யார் வருது? இந்த கானிங் பிரபு அவர்களுக்கு தான். சரியா? வேற என்ன சொல்கிறாங்க, இதை வந்து இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படின்னு இதை அழைப்பாங்க. இந்திய செயலருக்கு உதவி பண்ண 15 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு இந்திய கவுன்சில் ஒன்று ஏற்படுத்தப்படும் அறிவிச்சாங்க. இந்திய செயலர் அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டு குழு, இந்த இயக்குனர் குழுலாம் கலைக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இனிமேல் இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக இருந்தால் அந்த கட்டுப்பாட்டு குழு, இயக்குனர் குழுலாம் நாங்கள் இனிமேல் வச்சிடல, அதெல்லாம் கலைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட உள்ள எல்லைகள் எல்லாமே விரிவுபடுத்தப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைகளை நாங்கள் இன்னும் விரிவுபடுத்த மாட்டோம், எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா புரட்சி வெடிச்சிடக்கூடாது இன்னும் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃபேவராக சொல்கிற மாதிரி தான் அந்த சட்டங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்தாங்க. சரியா? அப்போ தான் புரட்சி வெடிக்காது, அடுத்து போராட்டம் எதுவும் நடக்காது அப்படிங்கிறதுக்காக புதிதாக ஏற்றப்படும் சட்டங்கள் இந்தியர்களை பாதிக்காத வண்ணம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நாங்கள் எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது இந்தியர்களை எதுவும் பாதிக்காத வகையில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுற மாதிரி நாங்கள் அதை கொண்டு வரோம் அப்படின்னாங்க. இங்கிலாந்தின் சமய கொள்கை இந்திய மக்கள் மீது திணிக்கப்படாது. இங்கிலாந்திலிருந்து எந்த விதமான சமய கொள்கைகள் உங்கள் மீது திணிக்கப்படாதுங்கிறாங்க. கல்வி மற்றும் பொதுப்பணி திட்டங்கள் விரைவாக செயல்படும். இனிமேல் உங்களுக்கு விரைவாக நாங்கள் கல்வி சார்ந்த நிறைய திட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு. ஏன்னா அந்த சிப்பாய் கழகத்துடைய விளைவு இனிமேல் இன்னொரு கழகம் வெடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இந்திய அரசு சட்டம் சார்பாக நமக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க பண்ணுற மாதிரி அறிவிக்கிறாங்க. சரியா?
ஸோ இதுதான் 1858 இந்திய அரசு சட்டம். இதோட பார்ட் 1 கம்ப்ளீட். பார்ட் 2 என்ன? ஆங்கிலேயருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இனிமே நடந்ததை பார்க்க போறதான் பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல நம்ம பார்க்க வேண்டிய சட்டங்கள் என்னன்னா, இந்திய கவுன்சில் சட்டம் 1861 ஏற்றப்பட்டுச்சு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909, மாண்டேகு செமஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் 1919, இந்திய அரசு சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947. இதை ஏன் நம்ம 2 பார்ட்டாக பார்க்குறோம்? ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அவங்கள வச்சு இங்கே எல்லாம் நடந்துச்சுன்னு. இப்போ ஃபைனலாக அந்த 1858 இந்திய அரசு சட்டம் இனிமே அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இருக்காதுன்னு அதை நீக்கிட்டு நேரடியாக இனிமே இங்கிலாந்திலிருந்து நாங்களே உங்களை ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. அப்போது அவங்களுடைய ஆட்சியின் கீழே எப்படி நம்ம இந்தியா இருந்துச்சுங்கிறத பார்க்குறது தான் 2வது பார்ட். இந்த சட்டங்கள்லாம் அவங்களே டைரெக்டாக அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது ஏற்றுனது. சரியா? அதனால தான் நம்ம 2 பார்ட்டாக பிரித்து பார்த்தோம்னா கிளியராக இருக்குங்கிறனால பார்க்குறோம். சரியா? ஸோ இதுதான் இதோடைய முதல் பார்ட்டு கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ முதல் பார்ட்டில் ஆங்கிலேயர்கள் வணிகம் செய்வதற்காக வந்தபோது அதையும் தாண்டி வங்காளத்தை மையமாக வைத்த அந்த ஆட்சி, அதாவது வங்காள அந்த 2 போர், பிளாசி போர், பக்சார் போர், வங்காளத்தை மையமாக கொண்டு வணிகத்தை தாண்டி அந்த 2 போரில் வெற்றி பெற்றதன் விளைவாக இந்தியாவை கைப்பற்றுகிறார்கள். அதற்கு அப்புறம் சில சட்டங்களை ஏற்றுறாங்க. ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம், பிட் இந்தியா சட்டம், இந்த மாதிரி சில சட்டங்கள்லாம் அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக அவங்கள வச்சு ஏற்றுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களால ஒரு பெரிய புரட்சி வெடிச்சது. அதன் விளைவாக 1858 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டு அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நீக்கப்பட்டு நேரடியாக ஆங்கிலேயர்கள் பாராளுமன்றத்தின் இங்கே இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் ஆட்சியின் கீழ் இனிமேல் இந்தியா செயல்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு 1858 அது முடிஞ்சிருச்சு. அப்போ 1858 அப்புறம் ஏற்றப்பட்ட இந்த சட்டங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திலிருந்து நேரடியாக அவங்களே ஏற்றி இந்தியாவை பார்த்து கொண்டது. அப்போ அது எப்படி இருந்துச்சுங்கிறத செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரியா? ஸோ இதான் ஃபஸ்ட்டு பார்ட். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்து சந்திப்போம். அடுத்து 2வது பார்ட் எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம இதோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அடுத்த பார்ட் வீடியோ எப்போ வரும் அப்படிங்கிறதையும். சரியா? மிக்க நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.